பரிசுத்தமுள்ள பிதாவே, மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த கால வேலைக்காக எங்களோடு கூட நீர் இடைப்பட்டு கொண்டிருக்கிறபடியால் நன்றி ஆண்டவரே. என்றைக்கும் கூட அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரத்தின் வாயிலாக நீர் எங்களோடு பேசி கொண்டிருக்கிறபடியால் நன்றி. எங்களோட இடைப்பட்டு கொண்டிருக்கிறபடியால் நன்றி. பவுல் அப்போஸ்தலன் தன்னுடைய 3வது மிஷினரி பயணத்தை முடித்து 4வது மிஷினரி பயணத்தில் பிடிபட்டு இன்றைக்கு கட்டுண்டவராய் எந்த செசரியா பட்டணத்தில் இருந்து எருசலேமுக்கு பயணப்பட்டு வந்தாரோ, ஆண்டவருடைய ஆலயத்துக்கு போக வேண்டும் என்று அதே செசரியா பட்டணத்துக்கு கட்டுண்டவராய் போகிறார். அவருடைய சீஷர்கள் அநேகர் செசரியா பட்டணத்தில் இருக்கிறார்கள் ஆண்டவரே. ஆனாலும் கர்த்தருக்காக இந்த 4வது மிஷினரி பயணம் கட்டப்பட்ட நிலையில் ரோமாவுக்கு பவுல் போகக்கூடிய வழிவாசல்கள் உண்டு பண்ணி தந்தீங்க. எங்களுக்கும் ஆண்டவரே இதில் கற்றுக் கொடுக்க வேண்டிய பாடங்கள் அனைத்தையும் கர்த்தர் நீதாமே கற்றுத்தருவீராக. நீர் எங்களோடு இடைப்படுவீராக. எங்களுக்கு ஒவ்வொரு காரியத்தையும் நன்மையும் கிருபையும் இரக்கத்தையும் பாதுகாப்பையும் நீர் எங்களுக்கு போதித்து தருவீராக. அது அடிமைகளை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். எங்களோடு பேசும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. இன்றைக்கும் நாம் அப்போஸ்தலர் நடபடிக்கைகளின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரத்தை தியானித்து கொண்டிருக்கிறோம். ஃப்ரம் ஜெருசலேம் டு செசரியா, எருசலேமிலிருந்து செசரியாவை நோக்கி பவுல் என்கிற தலைப்பிலே பேசப் போகிறேன். 3 மிஷினரி பயணங்களை முடித்தார். முதல் மிஷினரி பயணம் அந்தியோகியாவிலிருந்து புறப்பட்டார். எருசலேம் வழியாக திரும்பி அந்தியோகியாவுக்கு வந்து சேர்ந்தார். 2வது மிஷினரி பயணம் அதே போல் அந்தியோகியாவிலிருந்து புறப்பட்டார், அந்தியோகியாவுக்கு வந்து சேர்ந்தார். 3வது மிஷினரி பயணம் எருசலேமுக்கு வந்து விடைபெற்று திரும்பி அந்தியோகியாவுக்கு போய் ஐரோப்பா கண்டமெல்லாம் முடித்து, ஐரோப்பா ஆசியா கண்டங்கள்லாம் முடித்து நேராக அந்தியோகியா போகாமல் செசரியா வழியாய் வந்து அவர் இன்றைக்கு நேரே எருசலேமுக்கு வந்திருந்தார். இதுதான் நாம் 21ஆம் அதிகாரத்தில் நாம் படிக்கிறோம். செசரியா பட்டணத்துக்கு வந்து அங்கேருந்து நேராக போயிடுவார். நீங்கள் புரிஞ்சுக்கணும், ஜெருசலேம் சிட்டிக்கு நீங்கள் போக வேண்டும் என்றால் கப்பல் மார்க்கமாய் போக முடியாது, ரோடு வழியாக தான் போகணும். அப்போ ஜெருசலேமுக்கு நம்ம ரோடு வழியாக போனோன்னா அப்போ கப்பல் வழியாக எவ்வளோ தூரம் வந்தார் அப்படின்றால் செசரியா வரைக்கும் அவர் வந்தார். செசரியா வரைக்கும் பவுல் அப்போஸ்தலன் கப்பல் வழியாய் வந்து பிறகு செசரியா பட்டணத்தில் பிலிப்புனுடைய 2 மகள்களை பார்த்து 4 மகள்களை பார்த்து அவர்களுக்கெல்லாம் ஜெபித்து விட்டு புறப்பட்டு போனதை நாம் பார்க்கிறோம். பாருங்கள், அந்த 22ஆம் அதிகாரத்திலே 21ஆம் அதிகாரத்திலே நம்ம பார்த்தோம் என்றால் 9ஆம் வசனம் 8லேருந்தே படிக்கலாம். மறுநாளிலே பவுலை சேர்ந்தவர்களாகிய நாங்கள், அப்போஸ்தலர் 21:8, நாங்கள் புறப்பட்டு செசரியா பட்டணத்துக்கு வந்து 7 பேரில் ஒருவனாகிய பிலிப் என்னும் சுவிசேஷகனுடைய வீட்டிலே பிரவேசித்து அவனிடத்தில் தங்கினோம். தீர்க்க தரிசனம் சொல்லுகிற கன்னியாஸ்திரிகளாகிய 4 குமாரத்திகள் அவனுக்கு உண்டு. இந்த செசரியா பட்டணத்தில் தான் இப்போ தான் தங்கியிருந்தார். அங்கே பிலிப் வீட்டில் தங்கியிருந்தார். அப்போ அகபு என்ற ஒரு தீர்க்கதரிசி வந்து இவர் எருசலேமுக்கு போகக்கூடாது, போனால் அரெஸ்ட் பண்ணுவாருன்னு சொன்னாருங்க. ஆனாலும் பவுல் என்ன பண்ணார், போயிட்டார். அதே பட்டணத்துக்கு இப்போ வராரு, கட்டப்பட்டவராக வரப்போகிறார். கண்டிப்பாக அவர் ஜெயிலில் இருக்கும்போது பிலிப் வந்து பார்த்துருப்பாப்புல, அவங்க பெண் பிள்ளைகள் வந்து பார்த்துருப்பாங்க, அகபு கூட வந்து பார்த்துருப்பார். நாங்கள் சொன்னமையா எங்கே போகாதீங்க, எருசலேமுக்கு போகாதீங்க, போனாலும் அந்த எருசலேம் தேவாலயத்துக்கு போகாதீங்க, அங்கே கெட்டவங்க இருக்கிறாங்கன்னு சொன்னோமே ஐயா. இல்லை, 2 வருஷம் இப்போ காவலில் இருக்க போகிறார். அவரோட மினிஸ்ட்ரி ஒரு பெரிய மிஷினரி பயணத்தையே 2 வருஷத்தில் முடித்தார். 1400 மைல் 2 வருஷத்தில் முடித்து ரிட்டன் ஆகிறாரு. இப்போ 2 வருஷம் சும்மா எங்கே உட்காந்துக்க போகிறாரு, ஏரோதனுடைய அரண்மனையில் உள்ள காவலில் உட்காந்துருக்க போகிறார். இதை நான் காலிலேருந்து யோசிச்சுட்டே இருக்கிறேன். இந்த பவுல் அரெஸ்ட் ஆகாமல் இருந்தாவாது இன்னொரு பயணம் போயிருப்பார். ஏன் அரெஸ்ட் ஆகுறாரு, ஏன் சொல்ல போகிறாரே அப்படின்ட்டு. இன்றைக்கி இந்த 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 செசரியாவை பற்றி நாம் சொல்ல வேண்டும் என்றால், கர்த்தர் இந்த பட்டணம் வந்து இஸ்ரேலுக்கு போக வேண்டும் என்றால் நீங்கள் சீல வந்து இறங்கி, நீங்கள் கப்பலில் வந்து இறங்கி இந்த செசரியாவில் தாங்க நீங்கள் வந்து இறங்கணும். இறங்கி விட்ட பிறகு நீங்கள் இங்கேருந்து புறப்பட்டு ரோடு மார்க்கமாக நீங்கள் ஜெருசலேமுக்கு போகணும். இப்போ தான் போனார். என் கணக்கு 2 சாப்டருக்கு முன்னாடி தான் அவர் போனார். போனவர்
இந்த செசரியா பட்டணத்திலிருந்து புறப்பட்டு போனவர் திரும்பி செசரியா பட்டணத்துக்கு ஊழியத்துக்கு வரப்போகிறதில்ல, ஜெயிலுக்கு வரப்போகிறார். இன்றைக்கி எங்கே வராரு? ஜெயிலுக்கு வரப்போகிறார். சரி, இன்றைய செய்தியினுடைய சாராம்சத்தை நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். இந்த செய்தி நம்ம எல்லாருக்கும் நிறைய யோசிக்க, நிறைய திங்க் பண்ண வைக்குது. தனி மனிதனாக ஊழியம் செய்தவர் இன்றைக்கி கஸ்டடியில் இருக்க போகிறார், ப்ரொடெக்டிவ் கஸ்டடி. சரி, இதை நான் 2 பகுதிகளாக பிரிக்கப் போகிறேன். முதல் பகுதி கொலை செய்யக்கூடிய திட்டம் அப்படின்பதாக 11ஆம் வசனம் வரைக்கும் பேச போகிறேன், அல்லது கொலை முயற்சியிலிருந்து தப்பிப்பு என்பதாக பேச போகிறேன். 12ஆம் வசனத்திலிருந்து 35ஆம் வசனம் வரைக்கும் கர்த்தர் பவுலை காப்பாற்றி இம்மட்டும் நடத்தி கொண்டிருக்கிறார் என்பதாக பார்க்க போகிறேன். நேற்றுக்கு 22ஆம் சாப்டரில் நீங்கள் படிச்சிருப்பீங்க. பவுல் என்ன பண்ணார்? ஒரு 4 பேரை கூப்பிட்டுட்டு அவங்களுக்கு ஆலயத்தில் ஃபீஸ் கட்டிட்டு மொட்டை அடிக்கிறதுக்கு காணிக்கெல்லாம் செலுத்திட்டு 4 பேரை கூப்பிட்டு போய் காணிக்கை செலுத்தினார் இல்லையா? அது 7 நாள் பண்டிகை. அவங்களுக்கு விருத்த சேதனெலாம் பண்ணிவிட்டு போகும்போது அந்த கடைசி நாளில் ரைட்டா ஆசியாவிலிருந்து வந்த பிற யூதர்கள் கண்டுபிடிச்சிட்டாங்க. இவன் தான் பிடிச்சிட்டாங்க. பிடிச்சி இவன் தான் பவுல், இவன் தான் மார்க்க பேதம் பண்ணா அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணதும் எருசலேம் தேவாலயத்தை விட்டு பவுல் என்ன பண்ணாங்க? வெளியில் தள்ளிட்டாங்க. தள்ளிட்டு கேட்டு சாத்திட்டு வெளியில் போட்டு அடித்தாங்க. அடிக்கும்போது சேனாதிபதி வந்து பவுல் என்ன பண்ணிட்டார்? காப்பாற்றிட்டு அரண்மனைக்கு கூட்டி கொண்டு போகிறார். பேரக்ஸில் கூட்டு போகிறாரு. படிக்கட்டில் ஏறும்போதே மாபு பின்னாடி ஏறுது. அந்த மாபை ஓரம் கட்டினார். பவுலை நிற்க சொன்னார். பவுல் பேசிகிட்டு இருக்காப்புல. பவுல் பேசிகிட்டு இருக்கும்போது பஞ்சு ஆயிடுவார் போல். அதனால் பவுல் சொன்னார், மீதி பேரெலாம் அந்த நாளில் சேனாதிபதி என்ன சொன்னார்? நீங்கள் எல்லாம் புறப்பட்டு போயிருங்க, உங்கள் செனகரிப்பு வர சொல்லுங்கள். அல்லேலூயா. உங்கள் செனகரிப் சங்கம் என்பது மிக ஒரு முக்கியமான ஒரு சங்கம். இந்த செனகரிப் சங்கத்தை வர சொல்லி எல்லாருமே வராதிங்க. இந்த செனகரிப் சங்கத்தில் உள்ள முக்கியஸ்தர்கள் மாத்திரம் வாங்க. ஏறக்குறைய ஒரு 70 பேர் இருந்திருப்பார்களாம். இவர்களை மாத்திரம் வர வைங்க அப்படின்னு சொல்லிட்டு பவுலில் நேற்று பேச விட்டுருப்பாங்க. செனகரிப் முன்னாடி பவுல் பேசியிருப்பார். உங்களுக்கு தெரியும், அவங்க கையில் ஹீப்ரூவில் பேசியிருப்பார், இந்த ரோமர்கள் கையில் க்ரீக்கில் பேசியிருப்பார். எல்லாம் மல்டி லிங்குவிஸ்ட். அவருக்கு அராமிக் தெரியும், லத்தீன் தெரியும், எல்லாம் தெரியும். இப்போ கவுன்சிலே உட்காந்துருக்கு. மறந்துடாதீங்க, நியாயம் விசாரிக்கிறது யார்? ரோமர்கள். பேச போகிறது பவுல், கூட சண்டை போட போகிறது யூதர்கள். 3 டீம் விட்டிங்கன்னு வை, ஒருத்தர் அடிச்சுப்பாங்க. என்கொயரின்னு சொல்லலாம். இதை 2 பார்ட்டியும் பேச விட்டு போலீஸ் உட்காந்துருப்பாங்க. வேறு மாதிரி என்கொயரி, இது ஸ்பெஷல் என்கொயரி. பவுல் தனி மனிதன். அவங்க சர்ச்சிலேருந்து ஆள் வரல, அந்தியோகியா சபையிலேருந்து ஆள் வரல. இப்போ தான் வரும்போது பிலிப் வீட்டுக்கு போயிட்டு வந்தார். பிலிப் வரல, 4 பொண்ணுங்க வரல, அகப்பு வரல, யாருமே வரல. ஒரு கிறிஸ்டியன், ஒரு ஆண்டருடைய பிள்ளை, நீங்கள் நல்லதுக்காக போனால் கூட சப்போர்ட்டுக்கு 4 பேர் வரமாட்டாங்க. ஆனால் உலகத்தானுக்கு 4000 பேர் வருவாங்க. 4000 40,000. இங்கே பாருங்கள், அடிக்கிறதுக்கு வர போகிறாங்க. 40 பேர் சாப்பிடாமல் பவுலை சாகடிக்க போகிறாங்க. ஆமென். கர்த்தர் கூட இருப்பார் என்பது தான் இதில் உண்மை. பவுல் மாத்திரம் நின்றார். செனகரிப்பு முன்பாக சன்ஹெட்ரின். ஹல்லேலூயா. இந்த செனகரிப்பு சங்கத்துக்கு முன்பதாக பவுல் என்ன பேச போகிறார்? யாரை பற்றி பேச போகிறார்? பவுல் பல்ட்டி அடிக்க போகிறாரா? தான் தப்பு பண்ணலன்னு சொல்ல போகிறாரா? புரிஞ்சிங்களா? நீங்களும் நானும் இருந்தால் நம்மளை அடிக்கிறதுக்கு இத்தனை பேர் கூட்டினாங்கன்னா தெரியாமல் சொல்லிட்டாங்க, என்ன விட்டுருங்க, உங்கள் காலில் நான் விடுறாங்க, விட்டுருங்க என்று சொல்லலாம். 70 பேர். இந்த செனகரிப்பு எங்கேருந்து வந்துச்சு தெரியுமா? நான் சொல்லிட்டேமா, செனகரிப்புன்றது ஒன்றும் இல்லை. மோசே காலத்துக்கு போகணும். மோசே ஒரு நாள் தனியாக ஊழியம் பண்ணிட்டு இருந்தாராம். அவங்க மாமனாராகிய எத்ரோ வந்தார். பார்த்தா மாப்பிள்ளை என்ன பண்ணுகிறாரு? காலையிலேருந்தே நியாயம் விசாரிச்சிருக்கார். இப்படி பண்ணாதீங்க, கர்த்தருக்கு பயந்த சிலரை கூப்பிட்டு நியாயம் விசாரிக்கிற வேலையை யாருக்கு கொடுங்கன்னு சொன்னார் பாருங்க. மோசே கர்த்தர் கையில் பேசும்போது கர்த்தர் சொன்னார், அடுத்த நாள் 70 பேரோட வா. என்னாகமும் 11ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் 70 பேரோட வா, உன் மேலே இருக்கிற ஆவியே அந்த 70 பேர் மேலே இறக்குவேன், அவங்க நியாயம் விசாரிப்பாங்கன்னு சொன்னார். அதுதாங்க செனகரிப். அப்புறம் மோசே 70 பேரை வர வச்சு தலைமையில் கை வச்சு ஜெபம் பண்ணாரு பாருங்க. அந்த 70 பேர் கூட ஒரு ஆள் மோசே. மொத்தம் இப்போ எத்தனை? 71 பேர் சேர்ந்தது தான் செனகரிப். அவங்க மேலே கர்த்தருடைய ஆவியானவர் வந்தது. அவங்க தீர்க்க தரிசனம் உரைத்தாங்க, கையில் பைபிள் எடுத்துட்டு நியாயம் விசாரிச்சாங்க. ஆனால் இன்னைக்கு உட்காந்துக்கிற செனகரிப் யார் தெரியுமா? பவுலுக்கு முன்னாடி கொலகார கும்பல். சொல்வார் பாருங்க, அனனியா. அப்போ பிரதான ஆசாரியன் மாறி இருக்கிறான். இயேசு காலத்தில் பிரதான ஆசாரியன் அந்த அண்ணா ஓட மருமகன் காய்பா. இவனுங்க தான் மாற்றி இப்போ பதவி மாறிடுச்சு. அனனியான்னு ஒரு ஆள் இருந்தாரா, மாறிடுச்சு.
கார்ஸ் ரோமர்களுக்கு கொடுத்துட்டு பதவி தட்டிட்டு போயிட்டான். ஏன்? எருசலேம் தேவாலயத்தில் உள்ள பணம்லாம் அவன் வீட்டுக்கு வரும். ஒரு ஏறக்குறைய ஒரு பொலிட்டிக்கல் போல தான். இப்போ இயேசு இருக்கும்போது காய்பா, இப்போ யார்? அனனியா. இந்த அனனியா என்று சொல்லுகிறார். சனகரிப்பு சங்கத்துடைய தலைவன். இவர்களுக்கு முன்பாக பவுல் இன்றைக்கு நின்று கொண்டிருக்கிறார். வாட் இஸ் பவுல் கோயிங் டு டாக் டுடே? பவுல் ஹேஸ் டு ஷோ ஹிஸ் டிஃபென்ஸ். சரியாய் பேச வேண்டும். ஹல்லேலூயா. என்ன இந்த அதிகாரத்தை படிக்கும்போது பவுலோட இடத்துல நான் நினச்சிக்கிட்டேன், எப்பா நம்மளை அது மாதிரி கொண்டு போய் நிறுத்திட்டு சனகரிப்பு முன்னாடி நிறுத்தினா நம்ம என்ன பண்ண முடியும் இல்லையா? பவுல் உத்து பார்க்குறாருங்க. இவர் ஏற்கனவே நிறைய அடி கத்துறக்காங்க. பவுல் ஆலோசனை சங்கத்தாரை உற்று பார்த்து இப்படி பார்த்தாருன்னு நினைக்கிறேன். கண்ணு தெரில. ஆமேன். வந்து ஒன்றே ஒன்று தான் சொன்னார், சகோதரரே அப்படின்னாரு. யாரா உன் சகோதரன்? என்ன போய் அண்ணன்றிய? இல்லை, எதிராளியை பார்த்து அண்ணன் நீங்கள் என்ன சொல்லுவாங்க? நானாடா உன் அண்ணன், போடா. இந்நாள் வரைக்கும் எல்லா விஷயங்களையும் நான் நல் மனசாட்சியோட தேவனுக்கு முன்பாக நடந்து வந்தேன் என்று சொன்னான். என்னவா? ஸ்டார்டிங்கே ஐ பிஹேவ்ட் இன் குட் கான்ஷியன்ஸ். நான் சரியாக தான் நடந்துக்கிட்டேன். ஸ்டார்டிங்கே நல்லா இருக்கு. பார்த்துருக்கிறது யார்? சேனாதிபதி அங்கே நின்று கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த சேனாதிபதியோட பேர் என்ன தெரியுங்களா? கிளவுடியஸ் லீசியஸ். அவர் பேர் கிளவுடியஸ் லீசியஸ். சேனாதிபதி, படைத்தலைவர்களுக்கெல்லாம் தலைவன், மெயின் பொசிஷன், ஹையஸ்ட் டாப் மோஸ்ட் மிலிட்ரி பொசிஷன். 1000 பேர் 200 பேர். ஏன்னா இப்போ பவுல் ப்ரொடெக்ஷனுக்கு 200 குதிரை வீரர்களை காலாட்படைகளை அனுப்ப போகிறார். அப்போ எவ்வளோ 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 பெரிய மிலிட்ரி ஆஃபீஸர் பாருங்கள். கிளவுடியஸ் லீசியஸ் பார்த்து கொண்டிருக்க, இவனுங்க 71 பேர் சனகரிப்பு அமர்ந்து கொண்டிருக்க, ஒரே பவுல் நின்று சொன்னார், நான் நல் மனசாட்சியோடு தான் இங்கே பேசி கொண்டிருக்கிறேன். எனக்குள்ள எந்த கெட்ட மனசாட்சியும். ஆமேன். அது அந்த 71 பேர் சொல்ல முடியுமா? உடனே எழுந்து நின்று நாங்களும் நல் மனசாட்சியோட அதை சொல்லங்க. இந்த பிரதான ஆசாரியன் 2 போஸ்டிங் இருக்கிறான். ஒன்று சனகரிப்புக்கும் தலைவன் இவன் தான், அன்னைக்கு ஆலயத்துக்கும் தலைவன் இவன் தான். அப்பொழுது பிரதான ஆசாரியனாகிய அனனியா அவனுக்கு சமீபமாக நின்றவர்களை நோக்கி இவன் வாயில் அடியுங்கள் என்று கட்டளையிட்டான். இப்போ நீங்கள் சொல்லுங்கள், மிலிட்ரி கமாண்டர் இங்கே நின்றுகிறாரு, ஆலயத்தில் இருக்கிற யார்ப்பா? அனனியா நின்றுகிறாரு. யார் கைதி அடிக்க சொல்லுவாங்க? மிலிட்ரி சொல்லணுமா? இவர் சொல்லுவாரா? மிலிட்ரி மேன் கம்முன்னு இருக்கார். ஏன்னா அவங்களுக்கு தெரியும், கெட்டவனை கூட துணிஞ்சு அடிச்சிருவாங்க தவிர நல்லவனை அடிக்க ரொம்ப பயப்படுவாங்க. ரோமன்ஸோட பல கேஸில் நம்ம பார்த்தோம். பிலாத்து வக்கிரகமான கொடுங்கோல் அரக்கன், லட்சக்கணக்கான பேரை சாகடிச்சிருக்கான் ரோமர்களுக்காக. பல கெட்ட வேலைகள் தீமைகள் செய்திருக்கான். ஜீசஸை பார்க்கும்போது தண்ணி எடுத்து கை கழுவினான். இவர் நல்லவராக இருக்கார், இவரோட ரத்தப்பழி என் மேலே வரவே வேணாம். அவ்வளோ பேரை எதிர்த்தான். நீங்கள் பேசுகிறது எல்லாமே தப்பு, அத்தனை பேரை போய் சொல்கிறீங்க, எனக்கு தெரியுது நியாயம். அன்றைக்கே நியாயம் புரட்டப்பட்டது. 100க்கு அதிபதியான லாங்கினஸ், அவரோட ரூல், பாடி செத்துட்டாங்கன்னு அடக்கம் பண்ணி கொடுக்கறதுக்கு முன்னாடி 2 இருக்குது. ஒன்று உடச்சி காலை உடச்சி ரத்தத்தெல்லாம் சிந்த விட்டு பல்ஸு செக் பண்ணிட்டு கொடுக்கணும். இங்கே ஜீசஸ் பார்த்தா பல்ஸே இல்லை, ஈட்டி வச்சு ஒரே குத்துனான். எதுக்கு போட்டு எலும்பெல்லாம் உடச்சிட்டு பெரிய வேலையில் ஒரே குத்துனான். ரத்தம் அவன் மேலே வடிஞ்சது. இவர் உண்மையிலே தேவனுடைய குமாரன், நீதிமான் என்று சொன்னான். இன்றைக்கி 3வது இன்னைக்கு கிளவுடியஸ் லீசியஸ் சொல்ல போகிறான். இந்த பவுல் இருக்கானே அவன் நல்லவன். ஹல்லேலூயா. நல் மனசாட்சியாக பவுல் பேசுகிறாரு. 71 பேர் பவுல் கெட்டவன் சொல்கிறாங்க, தலைவன் சொல்ல போகிறான். வாயில் அடி. இந்த வார்த்தையை நீங்கள் நானும் பார்த்துருந்தோமா சொல்லுவோம். ஃபஸ்ட்டு கேள்வி கேட்டிருப்போம், நீலாம் ஒரு பிரதான ஆசாரியனடா, நீலாம் 71 பேருக்கு தலைவனா, நீ ஒரு சனகரிப்பா என்று சொல்லுவோம். ஆமேன். நவ் பவுல் ஹேஸ் டு டிஃபெண்ட். பவுலுக்கு கோபம் வருமானு கேட்டிங்கன்னா சொல்லுங்கள், வருமா வராதா? நீங்கள் தான் படிச்சிங்களே இந்த வசனத்தை, இந்த அதிகாரத்தை. பவுலுக்கு வருமா வராதா? வரும். பவுல் ரொம்ப கோபக்காரு. அடுத்தது இந்த அனனியா வெறும் யூதன் மட்டும்தான், பவுல் வந்து ரோமனும் கூட. அனனியாவோட பவர் எருசலேமுக்கு வெளியே போனால் கிடையாது. பவுலோட பவர் எருசலேமுக்கு வெளியே போனாலும் ரோம் வரைக்கும் பழிக்கும். யார்? ரோமன் சிட்டிசன். பவுல் இஸ் ரோமன் சிட்டிசன். இந்த வார்த்தை கேட்டதுமே பவுல் சொல்ல, வாட் இஸ் பவுல்ஸ் ரெஸ்பான்ஸ்? அவன் முகத்தில் குத்துங்கன்னும் போது பவுலோட ரெஸ்பான்ஸ் பாருங்கள். பவுல் அவனை பார்த்து, ஆமேன், வெள்ளை அடிக்கப்பட்ட சுவரே, ஆமேன், ஆமாம், யூ ஒயிட் வாஷ்ட் வால். அப்போனா
வாலே, நீ ஒன்றும் புதுசான சோறு கிடையாது, நீ பழைய சோறு தான், நீ மக்கி போன சோறு, உனக்குள்ளே என்ன இருக்குது? ஒன்றுமே இல்லை. யூ ஆர் நாட் பியோர், யூ ஹாவ் அ கவரிங் ஆஃப் பியூரிட்டி. நீ ஒன்றும் சுத்தமான ஆள் இல்லை, சுத்தமாக வெள்ளடிக்கப்பட்டிருக்கிறாய். ஹல்லேலூயா, ஆமென். உனக்குள்ள நிறைய கரப்ஷன் இருக்குது. யூ ஆர் a hypocrite man. நியாயப்பிரமாணத்துக்கு எதிராக என்னை அடிக்க சொல்வது நியாயமான்னு கேட்கிறார். ஹல்லேலூயா. நியாயப்பிரமாணத்தின்படி என்னை நியாயம் விசாரிக்கிற உட்கார்ந்திருக்கிற நீர் நியாயப்பிரமாணத்துக்கு விரோதமாக என்னை அடிக்க சொல்லலாமா? மோசஸ் எப்போ அடிக்க சொல்வார்? இந்த சாட்டையடி, கல் எறிஞ்சி கொள்வது எல்லாமே மோசஸோட பிளால தான். ஒருத்தனை வரும்போது பேசிட்டு இருக்கும்போதே கல்லடி நான் சொல்லுவார். அது யார் பண்ணுவாங்க? ரவுடிஸ் பண்ணுவாங்க, அடி ஆட்கள் பண்ணுவாங்க. நியாயாதிபதி என்ன பண்ணுவார்? தீர்ப்பாக வேண்டும், இவன் தீமை செய்தபடியால் தீர்ப்பானபடியால் இவனை கன்னத்தில் அறிங்கன்னு சொல்லணும். இவர் சும்மா எடுத்ததும் சொல்கிறாருன்னா இவரோட ப்ராக்டிஸ் போல இது. இவரை பற்றி கொஞ்சம் லைட்டாக படிச்சிடலாமா? யாருப்பா இவர்? அனனியா. ஆமென், ஹல்லேலூயா. அனனியாவை பற்றி நான் யோசித்து பார்க்கிறேன். ஹை பிரீஸ்ட் அனனியா, அவர் பேர் அனனியாஸ் பென் நடேபியஸ் என்று பெயர் இருக்கு. ஹல்லேலூயா. ஒரு 12 வருஷம் அவர் இருந்தாராம். என்னவா இருந்தாருன்னா ஹை பிரீஸ்ட், டாப் மோஸ்ட் பொசிஷன். ஆலயத்தில் போயும் ஜனங்க மேலே கை வச்சு ஜெபம் பண்ணுவார். ஆலயத்துக்கு பின்னாடியும் கத்தி தூக்கிட்டு முகத்தில் அடின்னு சொல்வார். பெரும் பதவி. ரொம்ப பணம் கொடுத்து இந்த பதவிக்கு வந்தாராம். ரோமர்களுக்கு அதிகமாக பணம் கொடுத்தாராம். இவரை பற்றி பெருசாக நமக்கு சொல்லப்படுறது இன் பால்ஸ் பர்சிக்யூஷன். நீங்கள் காய்வா பற்றி, அண்ணா பற்றி படிக்கணும்னா ஜீசஸ் பர்சிக்யூஷன். இவனுங்க எப்படி இயேசுவை சாகடிச்சானுங்கிறத அவனுங்களை பற்றி தெரிஞ்சுக்கலாம். இவன் எப்படி பவுலை சாகடிக்க போகிறான் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இன்னொன்று சொல்லணும்னா, பவுல் கையில் திட்டு வாங்கின பிரதான ஆசாரியர். ஜீசஸ் கூட எந்த பிரதான ஆசாரியனை பார்த்து திட்டல, அடிக்கும் போது கூட. ஆனால் இவர் சொல்லிட்டார், வெள்ளை அடிக்கப்பட்ட சுவரை. இந்த வார்த்தைக்கு ஒரு வேளை தமிழில் சரியான மீனிங் இல்லாமல் இருக்கலாம், ஹீப்ரூவில் பயங்கரமான மீனிங், ஒழுக்கம் கெட்டவரே அப்படின்றதாக அர்த்தம். ஆமென். இப்போ என்னன்னா கவனிங்க, யார் பார்த்துட்டு இருக்கிறது? கிளவுடியஸ் லிசியஸ். பேர் மறந்துட்டீங்களா? படை தளபதி பேர் என்ன பாருங்க, சேனாதிபதி பேர் கிளவுடியஸ் லிசியஸ். அதை நியாயம் விசாரிச்சுங்கிறார். இந்த ஆள் அடினதும் இந்த ஆள் என்ன பண்ணிருச்சு? திட்டிருச்சு. இப்போ கிளவுடியஸ் லிசியஸோட ரியாக்ஷனு, சரி விட இவனும் திட்டான் அவனும் திட்டான் என்பதற்காக அல்ல. ஹி இஸ் அப்சர்விங். சமீபத்தில் நின்றவர்கள் தேவனுடைய பிரதான ஆசாரியை வைகிறாயா? ஏப்பா பவுலே, அவர் வயசுனா உன் வயசுனா, அவர் பெரிய மனுஷன், உன்னை அடின்னு சொல்லிட்டோமே, நீ அவரை பார்த்து இப்படி சொல்லலாமா என்று சொல்லும்போது கவனிங்க, லிசன் 5th verse. இவர் பிரதான ஆசாரியர் என்று எனக்கு தெரியாது, உன் ஜனத்தின் அதிபதியின் மீது தீது சொல்லாதிருப்பாயாக என்று எழுதியிருக்கிறதே என்று பவுல் சொல்கிறார். உன் ஜனத்தின் அதிபதி மீதுனா சொல்லாது, தீது சொல்லாதிருப்பாய் நியாயப்பிரமாணத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இவர் தான் பிரதான ஆசாரியன் என்று தெரியாது என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஆமென். கவனிங்க, இந்த ஆளை பற்றி ஜோசிஃபஸ் என்று சொல்கிற வரலாற்று ஆசிரியன் சொல்லுகிறார், ஆலயத்தில் வர பணத்தையும் திருடிக்கிட்டானா இந்த ஆள், பதவியும் திருடிக்கிட்டானா. ஆக இப்போ தான் 7 நாளுக்கு முன்னாடி ஆலயத்தில் மொட்டை அடித்த பவுலுக்கு பதவி மாறி இருக்கிறது தெரியல. ஒருவேளை அன்யூனிஃபார்மில் மஃப்டியில் பேசினானா என்னான்னு தெரியல. அஃப்கோர்ஸ் ஆலயத்தில் போடுற உடைய ஆசாரியர்கள் எங்கே போட முடியாது? வெளியில். நான் ஒன்று சொல்லட்டுமா, பிரதான ஆசாரியனை யாரும் பார்க்கவே முடியாது, அவங்க வெளியில் வரவே கூடாது, பப்ளிக்கில் அவங்க பேசவே கூடாது. இது குழம்பி போச்சு. God will strike you தான் பவுல் சொன்னார். வெள்ளடிக்க சுவரை கர்த்தர் உன்னை அடிப்பார் என்று தான் சொன்னார். He want to expose the hypocrisy. இப்படி பவுல் எனக்கு தெரியாது என்று சொல்ல ஒரு காரணம் இருக்கிறது. பிகாஸ் இவன் தான் ஆனவன் எனக்கு தெரியாது. 2வது, பிரதான ஆசாரியன் இன்னொருத்தனை அடிக்க சொல்லி அவர் வாயில் வரவே கூடாது. ஆமென். பிரதான ஆசாரியன் இப்படிப்பட்ட வேலைகளை செய்யக்கூடாது. He doesn't have authority என்று. இன்னொரு வேத வல்லுநர்கள் சொல்கிறாங்க, உண்மையில் பவுலுக்கு தெரியாது தான்ப்பா, அவர் 20 வருஷமாக இந்த பாலிடிக்ஸில் இன்வால்வ் ஆகவே இல்லை, இதில் யார் பிரதான ஆசாரியன் இருந்தான் இல்லை என்று அவருக்கு தெரியவில்லை. பட் சில வேத வல்லுநர்கள் சொல்கிறார்கள், பால் இஸ் வெரி கிளவர். ஜீசஸ் கிரைஸ்ட் ஒரு ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துருப்பார், ஒரு வசனம், நீங்கள் சர்பத்தை போல வினா உள்ளவர்களாயும் புறாவை போன்று கபடற்றவர்கள். இன்னொரு முறை இந்த அனனியா பவுலை கன்னத்தில் அறைங்கள் சொல்லுவார் என்றீங்க, அவர் ஒரு ஓரம் போயிட்டுருப்பார், பார்ப்பா என்ன மரியாதை இல்லாமல் பேசுகிறான் அப்படின்னு. He need to have control of his tongue. ஆமென்.
நெக்ஸ்ட் பவுலுடைய கிளியர் ஸ்ட்ராட்டஜி. நம்பர் 1, நான் உத்தமன் என்று சொன்னார். இரண்டாவதாக தன்னை எதிர்த்த மனிதனுக்கு சரியான மாறு உத்தரவு சொன்னார். நான் உன்னை அடிப்பேன்னு சொல்ல யார் அடிப்பார்? கர்த்தர் உன்னை. இந்த தேர்ட் பாயிண்ட் பாருங்க, மிக முக்கியமானது. இது 6ஆம் வசனத்தில் படிக்கிறோம். அந்த இடத்துல சங்கமே இரண்டாக பிளந்து இருக்கிறது. யூதர்கள் கூட நிறைய செக்ட் இருக்குங்க. பரிசேயர், சதுசேயர், வேதப்பராகர், அப்படி நிறைய இருக்குது. ஜீலட்ஸ், செலாட்டட்ஸ், இப்படிலாம் ஆளுங்க இருக்கிறாங்க. அவங்கள நம்ம இப்போ படிக்க போகிறதில்ல. மக்கபேயர் வழியில் வரும்போதே பிரிஞ்சு போச்சு. பழைய ஏற்பாடில் மல்கிய வரைக்கும் பரிசேயர் சதுசேயர்லாம் கிடையாது, டீமாக பிரியுது. இந்த சதுசேயர் இருக்காங்க பாருங்க, சாதிப்பாங்களாம். என்ன சாதிப்பாங்களாம்? உயிர்த்தெழுதல் இல்லை. என்னது இல்லை? உயிர்த்தெழுதல் இல்லை. அப்பனா இயேசு உயிர்த்தெழவில்லை. சூப்பரா, நல்ல ஐடியா அவங்களதுல. அடுத்தது தேவதூதர்கள் இல்லை. அப்படின்னா ஜீசஸ் பிறக்கும் போது உங்கள் எல்லாருக்கும் மிகுந்த நற்செய்தி உங்களுக்கு முழு உலகத்துக்கு சந்தோஷம் நற்செய்தி அறிவிக்கிற தேவதூதர்கள் சொன்னார்களே, இல்லை அப்படின்னு. இவ்வளோ தூரம் வந்த பிறகு உங்களையும் என்னையும் எடுத்துன்னு போய் ஒரு சதுசேயரோட சர்ச்சில் விட்டா போவீங்க? போக மாட்டோம். போக மாட்டோம். அவரும் கையில் பைபிள் தாங்க வச்சுக்கிறாரு. அவர் எதனா வச்சுட்டு இருக்கணும்ப்பா. அவர் நான் சொல்கிறது இல்லைன்னு என்ன பண்ணுறாரு? சரி, பரிசேயர் சைடு வந்துடுவோம். யாருங்க? பரிசேயர். இந்த பரிசேயரோட ஆலயத்துக்கு போனீங்கன்னா உயிர்த்தெழுதல் உண்டு, அல்லேலூயா சொல்லமா. பிறகு தேவதூதர்கள் உண்டு, அல்லேலூயா சொல்லமா. ஆனால் நீ யூதனா மாறணும்னு வாங்க, என்ன பண்ணுவீங்க? நீங்கள் வெளியே வரவேனா, அவங்களே உங்களை வெளியே தள்ளி விட்ருவாங்க. கொத்துமல்லியில் கூட தசம்பாகம் கொடுப்பாங்க. அடிக்கடி பாத்திரத்தை கழுவினே இருப்பாங்க. இங்கே ஒரு பரிசேயன் உட்காந்தாருன்னா நான் நினைப்பேன் ஃப்ளாஸ்கில் தண்ணி குடிச்சிட்டு நடுவில் எழுந்து போவார். என்னடான்னு பார்த்தா ஃப்ளாஸ்க் கழுவின்னு இருப்பார். அப்புறம் பாத்ரூமில் கை கழுவினுப்பார், கால் கழுவினுப்பார், உங்களை பார்ப்பார், தள்ளி உட்காருவார், பெஞ்சு சுத்தம் இல்லைன்னுவார். என்ன பண்ணுவீங்க நீங்கள் இப்படிப்பட்ட ஆள் கூட? இப்படிப்பட்டவர்கள் பரிசேயர்கள். ஆனால் இந்த செக்டில் தான் பவுல் பிறந்திருக்கிறார். இந்த கூட்டமே 2 கூட்டமாக பிரிந்திருக்கிறது. ஒருவர் சதுசேயர், ஒருவர் சொன்னீங்கன்னா பதில் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். பரிசேயர், ஒரு பங்கு பரிசேயர், ஒரு பங்கு சதுசேயர். ஆமாம், போட்டார் பாருங்க, ஒரே போடு, நான் பரிசேயனுடைய மகனுமாக இருக்கிறேன் அப்படின்ட்டார். இப்போ டீம் என்ன இருக்கும்? 2 விதமான ஜாதி மக்கள் உட்காந்துக்கிறாங்கன்னு வைங்களேன். அதில் அந்த கைதி நான் இந்த ஜாதின்ட்டான்னு வைங்களேன், அவங்க அப்படியே வந்து சப்போர்ட் பண்ண போயிடுவாங்க. அந்த மாதிரி தான் இது கதை. நான் பரிசேயன் சொன்னதுமே என்னப்பா தப்பு பண்ணாமல் அவன் ஒன்றும் தப்பு பண்ணலன்ட்டு பரிசேயர்கள் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. உட்பூசல் வருகிறது. ஹல்லேலூயா. பாருங்க, அவன் இப்படி சொன்னபோது பரிசேயருக்கும் சதுசேயருக்கும் வாக்குவாதம் உண்டாயிற்று. கூட்டம் 2ஆக பிரிந்தது. கூட்டத்தில் 2 பேர் பிரிஞ்சிட்டாங்க. தெரியாமல் போச்சே, நம்ம பையனை போய் அடிச்சிட்டோமே என்று சொல்லி வருகிறார்கள். ஹல்லேலூயா. இவரே எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறா பாருங்க. சதுசேயர் உயிர்த்தெழுதல் இல்லைன்னு சொன்னாங்களாம். தேவதூதனும் இல்லை, பரிசுத்த ஆவியும் இல்லை என்றார். பரிசேயர் அவ்விரண்டும் உண்டு என்று ஒப்புக்கொள்ளார். மிகுந்த கூக்குரல் உண்டாயிற்று. இப்போ சண்டை பரிசேயரும் சதுசேயரும் போட்டுக்கு போகிறாங்க. நடுவில் யாருக்கு போகிறாரு? பவுலுக்கு போகிறார். பரிசேயர் யாருக்கு சப்போர்ட் பண்ணிட்டாங்க? இப்போ பவுலுக்கு. சதுசேயர் யாருக்கு சப்போர்ட் பண்ண போகிறாங்க? யாருக்கு அகேன்ஸ்ட் ஆக போகிறாங்க? பவுலுக்கு. ஆமேன். அதில் சில பரிசேயர் இருந்து இவன் மேலே ஒரு தப்பும் இல்லை, இவன் கூட ஆண்டவர் பேசியிருப்பார், தேவதூதன் பேசியிருப்பார் என்று வாதாட ஆரம்பித்தாங்களாம். எல்லாம் அந்த 71 பேரில் தான் பிரச்சனை. நிறைய வேறு ஆளும் கிடையாது. இங்கே எத்தனை பேர் இருக்கிறாங்க? 71 பேர். கலகம் அதிகமானதாம், மிகுந்த கலகம். அதான் என்னாகும்? 16ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் படித்தோம். கர்த்தருடைய ஆவி இறங்கி இஸ்ரேலோட ப்ராப்ளத்தெல்லாம் சால்வ் பண்ணிச்சு. ஆனால் இவனுங்க அதே 71 பேரை வச்சிருக்கிறவன் இவன் வரும்போது கலகம் அதிகரித்தது. பவுல் அவர்களால் பீருண்டு போவான் என்று சேனாதிபதி பயந்து போர் சேவர் போய் அவனை அவர் நடுவிலிருந்து இழுத்து கோட்டைக்குள் கொண்டு போயிட்டாங்க. they just simply dissolve the சனகரிப். இந்த சனகரிப் இன்றைக்கு வேண்டாம் என்று சொல்லி பவுல் என்ன பண்ணிட்டாங்க? தூக்கிட்டு போயிட்டாங்க. என்கொயரி நான் பண்ண முடியாதுப்பா. யார் சொல்ல போகிறாரு? கிளவுடியஸ் லிசியஸ். என்கொயரி நான் பண்ண முடியாது, என் கண்ட்ரோல்லே இல்லை, அவனுங்களுக்குள்ளே ஒத்துமை இல்லை என்று சொல்லி முடிவெடுக்க போகிறார். ஆமென். ஹல்லேலூயா. டிஸ்மிஸ் பண்ண போகிறார். என்ன டிஸ்மிஸல் ஆர்டர்னா, ஐ கேனாட் என்கொயர் இன் ஜெருசலம் வச்சு பண்ணால் இவனுக்கு வெளியே ஆளுங்க இருக்காங்க, என்னால் மிலிட்ரியில் கூட இவங்களை கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஜனம் உள்ளே பூந்துச்சுன்னா என்னால் கூட கண்ட்ரோல் பண்ண முடியாது, பெரிய புரளி வரும். அதனால் என்னை காட்டிலும் மேலே உள்ள ஃபீலிக்ஸுக்கு எழுத போகிறேன் என்று சொல்லி கவர்னருக்கு எழுத போகிறார். ஹல்லேலூயா. ஆமென். அவரோட பிளான் புரிஞ்சிச்சா? எங்கே எழுத போகிறாரு? கவர்னர். இப்போ பாருங்கள், ஒரு மெயின் விஷயம், ஒரு ஸ்பையிங் ஏஜென்சி, ஒரு ஸ்பை. பவுலோட அக்கா மகன் ஒருவன் இருக்கிறான். சரி, அதுக்கு முன்னாடி ஜீசஸ் பவுலை பார்த்து சொன்னது படிச்சுடுவோம். அதான் மெயின். 11ஆம் வசனம். அன்று ராத்திரியிலே
கர்த்தர் பவுலின் அருகே நின்று படிங்க, பவுலே திடன்கொள், நீ என்னை குறித்து எருசலேமிலே சாட்சி கொடுத்தது போல ரோமாவிலும் சாட்சி கொடுக்க வேண்டும். இதான் மெயின் விஷயங்க. இந்த அதிகாரத்தை படிக்கிறதுக்கு இந்த 10ஆம் வசனம் வரைக்கும் யோசிச்சேன். பவுல் தானா வழியை போய் மாட்டிக்கிட்டாரே. ஐயோ, அருமையான ஐயாவாச்சே. ஒரு 50 மிஷினரி பயணம் போய் தான் நல்லா இருந்திருக்கும்ல. அப்படியே ஒரு அமெரிக்காவுக்கு போயிட்டு அப்படியே இந்தியாவுக்கு வந்துட்டு போயிட்டு இருந்தால் நல்லா இருந்திருக்குமே. பெரிய பெரிய வேலையெல்லாம் பண்ணாரன்னு நினச்சேன். எனக்கு இப்போ தான் புரிஞ்சிச்சு, பவுல் 4வது பயணத்தில் அரெஸ்ட் ஆகி போகுது. இயேசுவுடைய சித்தம், நீ ரோமாவுக்கு போக வேண்டும். அல்லேலூயா. நீ பவுல் நீ போகலன்னா வேறு யாரும் போக மாட்டான். உன்ன மாதிரி போல்டான ஆள் யாரும் கிடையாது. உனக்கு லத்தீன் மொழியும் தெரியும், உனக்கு கிரேக்க மொழியும் தெரியும், உனக்கு ஹீப்ரு மொழியும் தெரியும், உனக்கு பைபிளும் தெரியும். நீ ரோமாவுக்கு போகணும். வாய்ப்பு கிடைக்கும் போது அந்த நீரோக்கு முன்பதாக நின்று அவனிடம் என்னை பற்றி நீ பேச வேண்டும். அல்லேலூயா. பவுலா நீரோ மன்னனா, அவங்க 2 பேரும் மீட் பண்ணாங்களான்னு நம்ம படிக்கலை, பார்க்கல, நமக்கு வரலாறும் இல்லை. ஆனால் பவுல் ரோமாபுரியில் அரெஸ்ட் பண்ணப்பட்டு இருந்தார். ஆமேன். ராஜ மரியாதையோட அரெஸ்ட். ஏன்னா ரோமன் சிட்டிசன், நம்மளா மாதிரி சாதாரண கைதி கிடையாது தூக்கி போகிறதுக்கு. அவரை பெரிய ராயல் இதில் தான் வச்சுருப்பாங்க. இப்போ அவர் எந்த ஜெயிலில் இருந்தார் அப்படிலாம் போடப்பட்டிருக்கு. அவர் ரோமன் சிட்டிசன்றதுனால. இதே பேதுரு, யாக்கோபு, யோவான், இந்த அனனியா மாட்டினாங்கன்னா கூட கைதி ட்ரீட்மெண்ட் தான், வேறு ஜாதி. ஆனால் ரோமனை தொட முடியாது. பவுல் யார்? ரோமனாக இருந்தார். கர்த்தர் சொன்னார், நீ திடன்கொள், திடன்கொள். இன்னைக்கு காலவேளை மகளே உன்னை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், சொல்லுங்க, திடன்கொள். மகனே, கர்த்தர் உன்னை பார்த்து சொல்கிறார், திடன்கொள், நீ எனக்கு சாட்சி கொடுக்க வேண்டும். எருசலேமில் சாட்சி கொடுத்தது போல ரோமாவில் சாட்சி கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. இது வேற கோர்ட்டு, அது வேற கோர்ட்டு. ரோமர்களுடைய சுப்ரீம் கோர்ட், சீசர்கள் உட்கார்ற அந்த மேடைக்கு முன்பதாக நின்று சாட்சி கொடுக்க வேண்டும். நான் சும்மா யோசிச்சு பார்க்குறேன், இந்த கோர்ட்டில் ஜீசஸ் பற்றி தான் பேசினார். அங்கே கூட்டு போய் ராயனுக்கு முன்பாக நிற்க வச்சாலும் பவுல் யாரை பற்றி தான் பேசுவார்? ஜீசஸ். அப்போ ராயன் தலையை சொறிவான், யாரா அது? ஜீசஸ். எனக்கு ஈக்குவலாக பேசுகிறீங்க, உனக்கு மேலேப்பா. அல்லேலூயா. ரோமர்களே, இன்றைக்கு உங்கள் சீசர்களுடைய பெரிய கோயில் ரோமில் இல்லை, எங்கள் இயேசுவை பற்றின கோயில் வச்சு தான் நீங்களே பிழைக்கிறீங்க. அல்லேலூயா. ரோம் இன்றைக்கி ரோமர்களுக்கு தலைமா, கிறிஸ்தவர்களுக்கு தலைநகரமா? கிறிஸ்தவர்களுக்கு. பாண்டவர் எங்கே இருக்கார்? ரோமில் தான் இருக்கிறார். ஆமாம், அவங்களால என் இயேசுவால் அவர்களுக்கு பிரயோஜனம் வந்தது. ஆமேன். இந்த யூதர்களுடைய சில விஷயம் சொல்கிறாங்க. ஜனங்களை கொலை செய்கிறதுல பயங்கரமான ஜனம். அடி தடி கொலை கொல்லப்பட மாட்டாங்க. கொலை கோவம் தான் சாவடிச்சுடுவாங்க. என்கிட்ட மோதிர நீ செத்த, எப்படியாச்சும் சாகடிச்சிடுவேன். கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல், ஜீவனுக்கு ஜீவன். இப்படி. அப்போ ஒரு 40 பேர் சபதம் எடுத்தாங்களாம், எங்களுடைய ஜாதிக்கு விரோதமாக, அந்த வேர்டை யூஸ் பண்ணுறேன், எங்கள் ஜாதி யூத குலத்துக்கு விரோதமாக எழும்பின இவனை கொலை செய்யாமல் நாங்கள் புசிப்பதும் குடிப்பதும் இல்லை என்று 40 பேர் சபதம் பண்ணிக்கிட்டாங்க. இந்த 40 பேர் சனகரிப்பு கிட்ட வராங்க. சனகரிப்பு ஐயா இங்கே வாங்க, என்ன ஆச்சு? டிசால்வ் பண்ணிட்டாருப்பா கேஸை, ஃபிலிக்ஸ்க்கு எழுத போகிறாராம். அப்போனா ஒன்று பண்ணுங்க, நாங்கள் சமரசத்துக்கு வரோன்னு கூப்பிடுங்க. என்ன வரோம்? சமரசத்துக்கு வரோன்னு கூப்பிடுங்க. திரும்பி இதே இடத்துக்கு பவுலை கூப்பிட்டு வருவாங்க. பவுலை பேரக்ஸ்லேருந்து கூப்பிட்டு வரும்போது நாங்கள் முடிச்சிடுறோம். சும்மா ரெண்டு போலீஸ் பாதுகாப்பு வருவாங்க. நாங்கள் நடுவில் பூந்து அந்த 2 பேரை தள்ளிட்டு இவனை கொண்டுட்டு ஓடிடுறோம். ஒரு ஆளுக்கு என்ன 40 பேர் மேலே கேஸ் பாயாது, என்ன பண்ணிடலாம் என்று சொல்லி ஒரு ஐடியா வச்சுருக்காங்க. அல்லேலூயா. எங்கே போயிட்டாங்க? ஆலோசனை சங்கத்துக்கு போயிட்டாங்க. சனகரிப்பில் போயிட்டு விசாரிக்கிறவர்களை போல சேனாதிபதியை ஓகே பண்ணி கூப்பிட்டு பட்டவாங்க. லாஸ்ட் ட்ரையல்னு சொல்லுங்க, ஒத்துப்பான். அனுப்பும்போது என்ன பண்ணிடுவோம்? பதிவிருந்து கொலை செய்வோம் என்று சொல்கிறத பவுலுடைய சகோதரியின் மகன் கேள்விப்பட்டான். அக்கா பையன் எந்த நடுவில் இருந்திருக்கான்? எங்கேயோ இந்த கூட்டத்து நடுவில் இருந்திருக்கான். அக்கா பையன் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கான். வந்து தாய் மாமா கையில் போய் சொல்கிறான், மாமா இப்படி இருக்குது. அவர் சொன்னார், இதை போய் எங்கே சொல்லு? நூற்றுக்கதிபதியில் போய் சொல்லு. நூற்றுபதிகிட்ட சொல்லும்போது நூற்றுபதி இவனை சேனாதிபதியத்தில் கொண்டு போகிறான். சேனாதிபதி இந்த வாலிபன் சொல்லுவதை கேட்டு சேனாதிபதி ஒரு பிளான் பண்ணுறாரு, இதை யார் கையிலும் சொல்லாதே. ஆமேன். நாளைக்கு உங்களை ஆலோசனை சங்கத்தை கொண்டு வர சொல்லுவாங்க. நீங்கள் என்ன பண்ணாதீங்க, சம்மதிக்காதீங்க ஐயா. 40 பேர் இருக்காங்க, 40 பேர் பேரும் எனக்கு தெரியா, மோசமான ரவுடிங்க, கத்தி வச்சு என்ன பண்ணுவான், கொன்றுவான் என்று சொல்லும்போது சேனாதிபதி சொன்னார், இதை யார் கையிலும் சொல்லாத, நீ கம்முன்னு தெரியாத மாதிரி வீட்டுக்கு போய்விடு என்று சொல்லி நூற்றுக்கு அதிபதி, கவனிங்க, அதிபதிகள் 2 பேரை அழைத்து, எத்தனை பேரை? அதிபதிகள், நூற்றுக்கு அதிபதி 2 அதிபதிகள், ஆமேன், அழைத்து என்ன பண்ணுறாராம், மேக் ரெடி ஆஃப் 200 சோல்ஜர்ஸ், 200 காலாட்கள். என்னதுங்க?
200 காலாட்கள். இவன் எத்தனை பேர் இருக்கிறான்? 40. எத்தனை பேர் பவுலுக்கு ப்ரொடெக்ஷனு? 200. அதுவும் யார்? மிலிட்ரி. 70 குதிரை வீரர், 200 ஈட்டிக்காரரை ராத்திரியில் 3ஆம் மணி வேலையில் ஆயத்தம் பண்ணுங்கள் என்று சொன்னான். எத்தனை மணிக்கு? 3ஆம் மணி, 3rd hour of the night. விடியற் காலத்தில். இவனுங்களாம் 4 காலில் தான் போய் கேட்டு கூட்டு வரலாம், செனகரிப்புக்கு திரும்பி ஜட்ஜ்மெண்ட் வைக்கலான்னு பார்த்தா சேனாதிபதி முடிவு எடுத்தான். பவுலோட ப்ரொடெக்ஷன் பாருங்கள், கர்த்தருடைய கிருபை. 2 அதிபதி, அப்புறம் 200 காலாட்கள், 70 குதிரை விலைகள், 200 ஈட்டிக்காரர்கள் 3ஆம் மணி வேலையில் ஸ்டார்ட் பண்ணி ஃபீலிக்ஸ் கையில் பத்திரமாக கொண்டு போய் அனுப்பிட்டான். குயிக் கோ டு ஃபீலிக்ஸ். ஒரு நிருபத்தை எழுதினான். ஆமேன். நிருபம் பாருங்கள், இந்த நிருபம் மெயின். இதை என்ன சொல்லலாம்ப்பா? ரிப்போர்ட்டுன்னு சொல்லலாமா? எஃப்ஐஆர் ரிப்போர்ட் மாதிரி வச்சுக்கலாமா? பாருங்கள். சேனாதிபதியாகிய கனம் பொருந்திய தேசாதிபதியாக ஃபெலிக்ஸ் என்பவருக்கு கிளவுதியு லீசியா, இதான் அந்த பேரை முன்னாடியே சொன்னேன், கிளவுடியஸ் லீசியஸ், டு த மோஸ்ட் எக்ஸலண்ட் கவர்னர் ஃபெலிக்ஸ். ஆமேன். ஜீசஸ் சிலுவையில் அறையும் போது கவர்னர் பேர் சொல்லுங்க பார்க்கலாம். பிலாத். இதெல்லாம் பிலாத் செத்துட்டான், பிலாத் சாகடிச்சிட்டாங்க. இப்போ கவர்னர் மாறி இருக்கிறாங்க. யாருங்க? ஃபெலிக்ஸ். கவனிங்க, ரோமன்ஸ் எப்போ ட்ராவல் பண்ணாலும் கப்பலில் தான் வருவாங்க. ரோம்லேருந்து ஐரோப்பாவிலேருந்து ஆசியாவுக்கு எப்படி வருவாங்க? கப்பலில் வந்து செசரியாவில் இறங்குவாங்க. அதான் போர்ட்டு. அதுக்கப்புறம் கப்பல் எருசலேமுக்குள்ளே வராது. எருசலேம் ரோடு, மலை, இது யூதேயா. அதுக்கப்புறம் குதிரையில் தான் வரணும். அப்போ எருசலேமுக்கு போகணுன்னா போர்ட் எதுங்க? சிசரியா. பவுல் வந்தார் என்ன 2 அதிகாரத்துக்கு முன்னாடி சிசரியா தான் வந்தார். பிலிப்பியில் தங்கினார். அது வரைக்கும் கப்பலில் வந்தார். அதுக்கப்புறம் நடந்து வந்தார். ஒரு எருசலேமில் சொந்த வீடு இருக்கிறவங்க கூட வந்து தான் ஆலயத்துக்கு போய் மாட்டிக்கிட்டார். ஆமேன். இப்போ திரும்ப பவுல் எங்கே அனுப்பப்படுகிறார்? செசரியாவுக்கு அனுப்பப்படுகிறார். செசரியாவுக்கு யார்கிட்ட அனுப்பப்படுகிறார்? கவர்னர் கையில். இப்போ கவர்னர் எருசலேமில் இல்லை, போர்ட்டில் இருக்கார். ஏன்னா இங்கே எதுவும் பெரிய பண்டிகை இல்லை. பண்டிகைலாம் இப்போ இருந்து முடிஞ்சிருச்சு. பண்டிகை பெந்தைகோஸ்தே பண்டிகை தான் முடிஞ்சு. கவர்னர் அங்கே போயிட்டார். அங்கே அனுப்புகிறாங்க. ஆமேன். இவன் ரோமன் என்று அறிந்து இவனை விடுவித்தேன். அந்த வேர்டு புரிஞ்சுங்க. இவர் யாருங்க? இல்லைன்னா அவ்வளோ தூரம் டீலிங்கே கிடையாது, இங்கேயே முடிச்சிடுவாங்க. ரோமர்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் பீப்புள். அவங்களுக்கு விரோதமாக வரவங்கள ஸ்பாட்லேயே முடிப்பாங்க. எருசலேமில் வச்சே கொலை செய்வாங்க. யூதர்களை கொலை செய்கிற இடம்தான் அந்த கபத்தா என்கிற கொல்கோதா. ஜீசஸை சிலுவையில் அரைஞ்சாங்களே அந்த இடம் ரோமர்கள் யூதர்களை கொலை செய்கிற இடம். இவனை மாத்திரம் செசரியாவுக்கு அனுப்புகிறார். ஆமேன். அவர்கள் இவன் மேல் சாட்டின குற்றத்தை 28ஆம் வசனம், நான் அறிய வேண்டும் என்று இவனை அவர்கள் ஆலோசனை சங்கத்துக்கு முன் கொண்டு போனேன். கவனிங்க, இவன் அவருடைய வேதத்துக்கு அடுத்த விஷயங்களை குறித்து குற்றச்சட்டப்பட்டவன் என்று விளங்கினதை அல்லாமல் மரணத்துக்காவது விலங்குக்காவது ஏற்ற குற்றம் யாதொன்றும் இவனிடத்தில் இல்லை என்று கண்டறிந்தேன். அல்லேலூயா. ரிப்போர்ட்டே மாறிச்சு. அரெஸ்ட் பண்ணுறதுக்கு கூட இவர் அல்லோடு இல்லை. டெத்துக்கு கண்டிப்பாக டெத் பெனால்ட்டி இல்லை. யூதர்கள் இவனுக்கு விரோதமாய் சற்பனையான யோசனைகள் செய்கிறார்கள் என்று அறிந்தபடினால் இவனை உம்மிடத்துக்கு அனுப்பினேன். இப்போ சொல்லுங்கள், சுகமாக இருப்பீராக முடிக்கிறேன். இப்போ சொல்லுங்கள், ஃபீலிக்ஸு பவுலுக்கு நல்லது பண்ணாரா கெட்டது பண்ணாரா? நல்லது பண்ணார். ஏன் தெரியுமா? விட்டுருந்தா பஞ்சாக்கிடுவான். இந்த 40 பேர் இருக்கான். ஃபீலிக்ஸ் நல்லது தான் பண்ணுறார். பவுலோட வேலை, பவுலோட ஊழியம் பெருகிருச்சு. பவுல் இப்போ வெளியே வந்தாலே ரோமர்கள் கொல்ல மாட்டாங்க, யூதர்கள் கொள்வாங்க. அதை ஏண்டு ரோமர்கள் பவுலை பாதுகாத்து தான் வைக்கிறாங்க. இனிமேல் ஒரு லெட்டர் எழுத போகிறார். ஆமேன். வாய் பேசினதை இனி அவருடைய பேனா முனை பேச போகிறார். அல்லேலூயா. பவுல் வாயில் என்ன பேசினார் நமக்கு தெரில, ஆனால் பேனாவில் பேசினது இன்றைக்கி நம்மக்கிட்ட வந்து நின்றுருக்குது. அல்லேலூயா. 20 ஆண்டுகள் நடந்து திரிந்த ஊழியத்தை 2 ஆண்டுகள் தன் கையினாலே எழுதினான் இந்த ஊழியக்காரன். தன் அனுபவங்களை எழுதினான். அது இன்றைக்கு நமக்கு கிடச்சிது. 20 ஆண்டு பண்ணிட்டு போனது யாரோ அனுபவிச்சுட்டு போனாங்க. அந்த 2 ஆண்டு ஜெயிலில், பிறகு ரோமாவில் போய் உட்காந்து ஜெயிலில் எழுதுகிற நிருபங்கள் நம்மோடு பேசி கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. போர் சேவர்கள் தங்களுக்கு கட்டளையிட்டபடியே பவுலை கூட்டிக் கொண்டு அந்திப்பத்திரி ஊருக்கு போகிறார்கள். இது நடுவில் சிசரியா போகிற வழியில் உள்ள ஒரு ஊர் அந்திப்பத்திரி. இன்றைக்கும் அது வந்து டூரிஸ்ட் ஸ்பாட்டாக இருக்குது. இந்த இடத்துல உள்ள நிறைய பில்டிங்ஸை அதில் இமேஜ் எதுனா இருக்கா பாருங்கள். இந்த ஆன்டிபேட்டர் அப்படின்ற இடத்த இந்த ஏரோது தான் கட்டியிருக்கிறான். பவுல் போகும்போது கிளவுடியஸ் லீசியஸ் பவுலை சிசரியாவுக்கு அனுப்புறதுக்கு முன்னாடி ஒரு பெரிய பட்டாலியனை அனுப்பி, ஒரு டீமே அனுப்பி பவுலை பாதுகாத்த ஒரு இடம்தான் இந்த அந்திப்பத்திரி.
இல்லைன்றால் ஊழியக்காரன் இயேசு எருசலேமில் செத்தது போல் பவுலும் செத்துட்டு இருப்பார். முடிச்சுட்டு இருக்கோம் ஒரு விஷயம். பால் வாஸ் ப்ரொடெக்டட். இன்றைக்கும் நம்மளை கொலை செய்யும்படி, நம்மை அழிக்கும்படி சத்ரு எத்தனையோ கிரியைகளை கொண்டு வந்தாலும் கர்த்தர் உங்களையும் என்னையும் பாதுகாக்கிறார். ஆமேன். எது வரைக்கும் கொண்டு போய் சேர்த்துட்டாங்க? அந்திப்பத்திரி. அங்கிருந்து வேறு டீம் அவரை செசரியாக கொண்டு போக போகிறது. பவுலை தேசாதிபதியாகிய ஃபீலிக்ஸ் முன்பதாக நிறுத்தினார்கள். யாருக்கு முன்பாக நிறுத்துறாங்க? புரிஞ்சுக்கணும். நியாயம் விசாரிக்க போகிறது ஃபீலிக்ஸ். அவன் ஒரு ரோமன், குற்றவாளியும் ஒரு ரோமன். அப்போ நியாயாதிபதி என்னான்னு கேட்பாருன்றீங்க? நினைக்கிறது ரோமன். நான் ஃபஸ்ட்டு எதுவும் ஊர் கேட்பார். எந்த ஊருங்க நீங்கள்? நான் ரோம்லேயே பிறந்தேன்ட்டான்னா கையெடுத்துன்னு போயிடுவார், தப்பிச்சிடுவார். ரோமன் தான், ஆனால் பிறந்த ஊர் பேர் சிசிலியா பட்டணம். ஆமேன். சிசிலியாவில் உள்ள தர்சு பட்டணத்தான் ஃபெலிக்ஸ் விசாரிக்க போகிற. எந்த ஊர் நீ? ஆமேன். எந்த ஊர்? விச் ப்ராவின்ஸ்? ஹீ இஸ் ஃப்ரம் சிலிசியா. மன்னிக்கும், ஆமாம், சிலிசியா. கவனிங்க, உலகத்தையும் ஆட்சி செய்த ரோமர்கள் பல இடத்துல பல போர்ட் சிட்டிஸ் வச்சுருக்காங்க. அவங்களோட பெட்டாலியன் தங்கும், அவங்களோட நாடு தங்கும், அவங்க மக்கள் தங்குவாங்க, போர் சேவகர்கள் தங்குவாங்க. தங்கும்போது அவங்களுக்குன்னு ஸ்பெஷல் காலனி இருக்கும், அவங்களுக்குன்னு அப்பார்ட்மெண்ட் இருக்கும், அவங்களுக்குன்னு குவார்ட்டர்ஸ் இருக்கும். இது ரோமர்களுடைய காலனி. அவங்க தேவைன்னா பெண் எடுக்கலாம், பெண் எடுக்கலாம், பெண் கொடுக்க முடியாது. ரோமர்களோட அந்த பொண்ணெல்லாம் கொடுக்க மாட்டாங்க, பெண்ணை எடுத்துப்பாங்க. தேவைன்னா ஒரு கல்யாணம் இங்கே பண்ணிப்பாங்க. அப்போ கல்யாணம் பண்ணிக்கும் போது பிறக்கிற பிள்ளைகள் என்ன சிட்டிசனாக மாறிடும்? சொல்லுங்கள், ரோமன் சிட்டிசனாக மாறிடும். அப்போ சிலிசியா என்று பேர் கேள்விப்படும் போது இங்கே நிறைய மிக்ஸ்டு மேரேஜஸ் இருக்கும். ரோமன்ஸ் அங்கே என்ன பண்ணுவாங்க? ஊர் பேர் கேட்டதுமே அவன் புரிஞ்சுக்கிட்டான். என்னது இது? சிலிசியா என்பது ரோமர்களுடைய கண்ட்ரோலில் உள்ள ஒரு சிட்டி. ஆமேன். அதனால் ஐயா பவுல், ஏதோ கர்த்தர்லாம் சொல்கிறாங்க, எனக்கு ஒன்றும் தெரில, நம்மளை எதனா கொஞ்சம் கவனிச்சிரு. அவனை கேட்டான். என்ன பண்ணுறாங்க? அவன் கேட்டான், காவல் பண்ணும்படி கட்டளையிட்டான். இவனை பற்றி நம்ம சொல்ல வேண்டும் என்றால் நெக்ஸ்ட் சாப்டரில் தான் போடப்பட்டிருக்கோம். ஏதாவது கிடைக்கும்னு ஆசைப்பட்றான். இந்த ஏதாவது கிடைக்கும்ன்றது இப்போ வரலங்க, எத்தனை வருஷத்துக்கு முன்னாடியே இருக்குது? 2000 வருஷத்துக்கு முன்னாடியே. பவுல் மட்டும் அன்றைக்கி ஒரு பணக்கட்டை எடுத்து போட்டு, சிசிலியாவில் உள்ள தர்சு பட்டணம் தான், எங்கள் அண்ணா இவர், எங்கள் பெரியப்பா இவர், எங்கள் சித்தப்பா இவர், நாங்கள் ஒரு கட்டு நீந்தாருன்னா நேற்றே வீட்டுக்கு போயிட்டுருப்பார். இப்போ கேள்வி, அவ்வளோ பணம் எடுத்துகிட்டு வந்தார். உங்களுக்கு தெரியுமா? 3rd மிஷனரி பயணம், 2nd மிஷனரி பயணம் வரும்போது கோடிக்கணக்கில் காசு கொண்டு வந்து ஜெருசலேம் கவுன்சிலில் கொடுத்தாரு. உங்களுக்கு தெரியுமா? உலகெங்கும் போனார்ல ஊழியத்துக்கு, வெள்ள நாடெல்லாம் போனார், வெளிநாடெல்லாம் போனார். அங்கேருந்து பணத்தை எடுத்துகிட்டு வந்து ஜெருசலேம் கவுன்சிலில் கொடுத்தாரு. ஏன்? கொஞ்சம் காசு எடுத்துகிட்டு வந்து கட்டிட்டு தப்பிச்சா என்ன? கரெக்ட் தானையா? ஃபைன் கட்டு வெளியே போனானே. இந்த முறை பவுல் இந்த இடத்துலேருந்து வெளியில் போனார்னா அவர் உயிராகவே இருக்க மாட்டார். அந்த ஜூவிஷ் பீப்புளோட ஜூவிஷ் ஸ்பையிங், அந்த மக்களுடைய இன்ஃபில்ட்ரேஷன் ஃபுல்லாக பரவிருச்சு. பவுலை எங்கே இருந்தாலும் தூக்கும். ஆமேன். கர்த்தர் பவுல்கிட்ட சொல்லியிருப்பார், நீ எங்கே நிற்க வேண்டும்? செசரியாவில் நிற்க வேண்டுமா? திரும்பி எருசலேமில் நிற்க வேண்டுமா? அந்தியோக சபைக்கு போக வேண்டுமா? மக்கதோனியாவுக்கு போக வேண்டுமா? த்ரோவாவுக்கு போக வேண்டுமா? எபேசு பட்டணத்துக்கு போகணுமா? இல்லை, இந்த பயணம் நீ ரோமாவில் நிற்க வேண்டும். ஆமேன். நிறைய நேரத்தில் நம்முடைய பயணங்களை கர்த்தர் நடத்துவார். எங்கேயோ இருந்திருப்போம், ஜாலியாக இருந்திருப்போம், நம்மளை கூட்டு போய் ஒரு இடத்துல உட்கார வச்சுருவார். குறிப்பாக நேற்று ஒயமார் ஊழியத்துக்கெலாம் போகும்போது 2 இடத்துல ரொம்ப நேரம் உட்காந்துட்டு இருந்தோம். இங்கே கொண்டு வந்து உட்கார வச்சுருக்காரு, இங்கே உட்கார வச்சுருக்கா. இல்லை, நீ போக வேண்டும், யூ ஹாவ் டு கோ என்று கர்த்தர் சொன்னதுக்கு என்னங்க, ஒரு ட்ரையலுக்கும் பவுல் காசும் கட்டலை, தனக்கு வாதாடுறதுக்கு ஆளும் அனுப்பலை. எந்த போக்கில் போட்டோன்னு பார்க்கும்போது அவன், உன்னை விசாரிக்கிறவங்க வரட்டும், வரும்போது உன்னை விசாரிப்பேன்னு சிம்பிளாக ஜெயிலில் போட்டான். ஆமேன். சாதாரண ஜெயிலில், ஏரோதின் அரண்மனையில் காவல், அதாவது கெஸ்ட்ஸு, கொஞ்சம் ஹை கிளாஸ் பீப்புள் யாரெல்லாம் இருக்காங்களோ அந்த இடத்துல ஹேரோட்ஸ் பிரெட்டோரியம் அப்படின்ற இடத்துல அவனை காவல் வைத்தான். ஆமேன். இங்கே சும்மா வரவும் போகிறவனால நியாயம் விசாரிக்க மாட்டாங்க. பிக் பீப்புள், சமுதாயத்தில் அந்தஸ்து மெறிந்தவர்கள். இந்த மாதிரி ஏரோதோட பிரெட்டோரியம் செசரியாவில் மட்டும் இல்லை, எருசலேம்லேயும் இருந்துச்சு. ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்பதாக இயேசுவை கூட ஹேரோட்ஸ், அங்கே ஒரு ஏரோதுடைய பிரிட்டோரியமில் தான் இயேசுவை விசாரித்தாங்க.
அதே மாதிரி ஒரு பிரிட்டோரியம் எங்கே இருக்குது? செசரியாவில் இருக்குது. அந்த கவர்னர் அவரோட சேஃப்டிக்கு அவர் வெளியில் வந்து விசாரிக்க மாட்டார். பவுல் அரெஸ்ட் பண்ணுறார். கொஞ்சம் புரிஞ்சுக்கணும், பவுல் எவ்வளோ நேரம் காத்திருக்க போகிறார் தெரியுமா? நெக்ஸ்ட்டு சாப்டர் படித்தா தருது 2 வருஷம். ஒரு ஊழியக்காரன் 2 வருஷம். இந்த ரூம் விட்டே வெளியே போக முடியாதுன்னு ஒரு 2 வருஷம் நமக்கு ஒரு நிலை இருந்தால் நம்ம என்ன பண்ணுவோம்? அப்பொழுதும் கர்த்தருடைய சபை கட்டப்படுவதற்கு உண்டான எண்ணம் தான் இந்த மனதிலே வர வேண்டும். அல்லேலூயா. அன்றைக்கு தன் கையில் வெறும் கையாக இருந்த ஊழியன் அங்கே அமர்ந்து கொண்டு சபையை கட்டப்போகிறான். Now he is going to use his thought life. பவுல் வந்து லெட்டராக எழுதி வச்சுருப்பாராம். நிறைய பணம் லெட்டருக்கு செலவு பண்ணாராம். இந்த 3 மிஷினரி பயணம் கப்பலுக்கு செலவு பண்ணார்ல, வேஸ்ட்டுங்க. எதுக்கு போகிறது ஜனங்க சொல்லியிருப்பாங்களா, சொல்லியிருக்க மாட்டாங்களா? எல்லாம் பிஸ்னஸ்மேன் போகிறது, இல்லை மிலிட்ரி போகிறது, இல்லை ராஜாக்கள் போகிற ரூட்டு தான் பவுல் எடுக்கிறார். அப்போ எவ்வளோ பணம் செலவு பண்ணியிருப்பார்? சாதாரண நிறைய எக்ஸ்பென்சிவ்ஸ். ஒரு சாதாரண மகன் போக மாட்டான். செலவு பண்ணாரா? பண்ணார். இப்போ உட்காந்து லெட்டர் எழுத போகிறார் பாருங்க. ஒரு லைன் எழுதுறதுக்கு ஆயிரக்கணக்கில் செலவு எழுதுமா. பவுல் டிக்டேட் தான் பண்ண போகிறார். அது வேத பராகர்கள் வந்து எழுதணும். பெரிய ப்ராசஸ். ரோமில் பர்மிஷன் வாங்கணும். வேத பராகன ஒருத்தனை ஸ்கிரைபை வாடகைக்கு எடுக்கணும், அவனுக்கு சம்பளம் கொடுக்கணும். பவுல் சொல்ல அவன் என்ன பண்ண போகிறான்? எழுத போகிறான். கோடிக்கணக்கில் பணம் செலவு பண்ணும். நீங்களும் நானும் சும்மா படிக்கிற ஒரு கலாத்தியர் என்கிற நிருபத்துக்கு பவுல் கோடிக்கணக்கில் செலவு பண்ணியிருப்பாரான். லட்சம் இல்லைங்க. அல்லேலூயா. அதெல்லாம் பெரிய பெரிய பேக்கேஜ், கண்டெய்னராக வந்து சேரணும். அவ்வளோ பெருசு. சும்மா நம்மளுக்கு பேப்பர் கிடையாது, சாஃப்ட் காப்பி கிடையாது. அவர் மண்டையை போட்டு பிச்சுக்கிட்டு ட்ரை பண்ணி எழுதி 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 கொடுக்கணும். எழுத போகிறார். பெரிய ஒர்க்கு, எக்ஸ்ட்ராடினரியாக ஆண்டவருக்கு பண்ணியிருக்கிறார். இந்த பவுலை பற்றி படிக்கும்போது எனக்கு தோணுது, his thought was extraordinary for God. தேவனுக்கென்று தன் பலத்துக்கு மிஞ்சின காரியங்களை செய்தார். ஏனோ தானோன்னு போடல, ஏனோ தானோன்னு ஒன்று போட்டுடல, ஏனோ தானோன்னு ஒன்று எழுதிடல, ஏனோ தானோன்னு ஒன்று பேசிவிடவில்லை. ஆமேன். 20 ஆண்டுகள் நடந்து திரிந்ததை இந்த 2 ஆண்டுகள் அமர்ந்து எழுத போகிறார். பவுலுடைய கண்கள் ஃபீலிக்ஸ் மேலே இல்லை. ஃபீலிக்ஸ் பற்றி நீங்கள் படிச்சிங்கன்னா அவரை பற்றி உங்களுக்கு சும்மா ஒரு இன்ட்ரோடக்ஷன். இவர் பேர் ஆண்டோனியஸ் ஃபீலிக்ஸ். ஸ்டார்டிங்கே கரப்ட் ரோமன் ப்ரொக்யூரேட்டர். ஆமேன். 8 வருஷம்தான் அவன் இருந்திருக்கான். இந்த 8 வருஷத்தில் அவன் செஞ்ச பெரிய மிஸ்டேக், பவுலோட விஷயத்தை டீல் பண்ணாமல் அரஸ்ட்லேயே விட்டு போனது. எத்தனை வருஷம் விட்டு போயிட்டான்? அதுக்கப்புறம் அவன் கண்டுக்கவே இல்லை, அவன் கேர் பண்ண போகிறதில்ல. எத்தனை வருஷம்? 2 வருஷம். அவனுக்கு தேவை பணம். ஆமேன். த டிலேட் வெர்டிக்ட் என்று சொல்லுகிறார்கள். இது ரோம்லாம் ஏற்றுக்காது. ரோம் வந்து ஒரு சைட் ஸ்டடி பண்ணிக்கினே இருப்பாங்க, ஹெட் ஆஃபீஸ் யார் எப்படி இருக்கிறான்னு. ஆமேன். ஹீ வாஸ் ஹோப்பிங் ஃபார் பிரைப். பவுல் அவன் கேட்ட கையூட்டு கொடுக்காததினால தான் பவுல் என்ன பண்ணல? ரிலீஸ் பண்ணல. ஆமேன். ஒரு குறிப்பிட்ட நேரம் வந்து பவுல் இந்த ஃபீலிக்ஸும் அவனுடைய மனைவியாக ட்ரிசில்லா என்று சொல்லுகிற ஒரு பெண்ணும் பவுலை பற்றி கேட்டு, பவுல் பேசுறதை கேட்டு ஓடி போயிட்டாங்க. அவன் ஒய்ஃப் வந்து ட்ரிசில்லா. அவள் ஒரு யூத ஸ்திரீ. அவள் விடுதலை பண்ணுவாளா கொலை பண்ணுவாளா? இந்த 71 பேருக்கும் அவங்களும் யூதர்கள். ட்ரிசில்லா வச்சு பேசிக்கலாம்னு நினச்சாங்களா என்னன்னு தெரில. ட்ரிசில்லா வச்சு பேசினாலும் பவுலை சாகடிக்கிற மாதிரி ஃபீலிக்ஸ் தெரில. ஒய்ஃப் சொன்னாலும் ஃபீலிக்ஸ்க்குனா தான் வேணும், பணம் தான் வேணும். சரி விடு, பிரச்சனை யாருக்கு? நீ காசு கொடுத்தினா உன்னை காப்பாற்றுவேன், இல்லை என்றால் உன்னை விட்டு விடுவேன் என்று 2 ஆண்டுகள் அவன் விட்டுட்டான். ஆமேன். ஹல்லேலூயா. He was a man with injustice, with misrule. அந்த ஃபீலிக்ஸ் வந்து இந்த பவுலை நியாயம் விசாரிக்கிறான். ஒரு நீதிமான அநீதிமான நியாயம் விசாரிக்கிறான். இது உலக வரலாறில் இன்றைக்கி வரல, ஜீசஸ் காலத்திலேருந்தே இருக்குது. ஆமேன். 2 ஆண்டுகள் பவுல் அந்த இடத்திலே ஜெயிலில் இருக்கார். சும்மா அப்படி திங்க் பண்ணி பாருங்கள், நினைவுகள் என்ன இருக்கும் நமக்கு. சும்மா இந்த மாதம் சம்பளம் இல்லைன்னா உடனே அப்செட் ஆகிடும். கர்த்தரை அப்படி குறை சொல்லுவோம். ஒரு சின்ன வயிறு வலி வந்துட்டா அவ்வளோதான். நம்ம பைக்கு பஞ்சர் ஆகிட்டா போதும், ஆண்டவரே உன் ஊழியத்துக்கு போனால் என் பைக்கை கூட நீ பஞ்சர் ஆகிட்டே, என் காரை கூட பஞ்சர் ஆகிட்டியே. 2 ஆண்டுகள் பாடுகள் மத்தியிலும் ஊழியம் செய்தாக வேண்டும்.
உபத்திரவங்களை சொல்லுங்கள், என் உபத்திரவங்களை காட்டிலும் என் கர்த்தருடைய ஊழியம் பெரியது, என் பலவீனத்தை காட்டிலும் அவர் ஊழியம் பெரியது, என் சூழ்நிலை சந்தர்ப்பங்களை காட்டிலும் அவருடைய ராஜ்யம் பெரியது. தன் சந்தர்ப்பத்தை பவுல் இங்கே எழுதவே இல்லை. இவ்வளோ எழுதுறாரு. அங்கே அந்த 2 ஆண்டுகள் பவுலுக்கு குடிக்க தண்ணீர் கொடுக்கவில்லை, ஒழுங்கான உணவு இல்லை, மோட்டா அரிசி போட்டாங்க, அதையே எழுதினார். இல்லை, எப்பாடு பட்டாலும் என் தேவனுடைய ராஜ்யம் பெருக வேண்டும் என்பதற்காக இங்கே இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த கேஸ் நெக்ஸ்ட் கவர்னர் ஃபெஸ்டஸ் கையில் வரும். அவனும் பெருசாக நியாயம் தீர்க்க மாட்டான். பவுல் அரெஸ்ட் பண்ணப்பட்டு எல்லாமே மறந்துடும். இவர் மேலே பிராது பண்ணவெல்லாம் செத்து போயிடுவான். பட் ஸ்டில் சிலர் இருப்பாங்க. இந்த பவுல் ரோமனாக இருப்பதினால் நத்திங் டு டூ வித் இஸ்ரேலில் இவருக்கு ஒன்றுமே இல்லை என்று ரோமாபுரிக்கு அனுப்பி வைப்பாங்க. கேஸ் முடியாத மாதிரி இருக்கும், ஆனால் ஊழியம் முடியுது, மறந்துடாதீங்க. பிரச்சனை சால்வ் ஆகாத மாதிரி இருக்கட்டும், இருந்துன்னு போ பிரச்சனையே, நீ சால்வ் ஆகணும், என் தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படும். தீர்வே வராமல் இருக்கலாம், இதன் மத்தியிலும் என் தேவனுடைய ராஜ்யத்தை பவுல் நெவர் கேர். எங்கேயுமே நான் விடுதலையாக வேண்டும் என்று ஜெபம் பண்ணு சொல்லவில்லை. கட்டுக்களின் மத்தியிலே இருந்து ஊழியம் செய்கிறார். யோசிச்சு பார்க்குறேன். அட்வான்ஸ்ட் மிஷனரி. முதல்ல ட்ராவல் பண்ணார், இப்போ ரைட்டிங் பண்ண போகிறார். பவுலுடைய கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி பார்க்கலாம். எனக்கு இவரை பார்க்கும்போது குறிப்பாக இந்த இடத்துல அவரை பற்றி நினைக்கிறேன். அவருக்கு நான் நன்றி சொல்கிறேன். ஆண்டவரே, அப்பா, பவுலை போன்று நான் இருக்கிறேன். நானும் என்னை பவுலை போல அர்ப்பணிக்கிறேன்ப்பா. அர்ப்பணி மகனே. அருமையான நேரம் கர்த்தருக்கு நாம் அர்ப்பணிக்கிறோம். There is hope while we do God's work. ஜெயிலில் இருக்கும்போது கூட கர்த்தருடைய ஊழியத்தை செய்யும்போது ஒரு நம்பிக்கை. கட்டப்பட்ட நிலையில் கூட கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய முடிந்தது. கையில் விலங்கிடப்பட்டு அரஸ்டில் இருக்கிறார். எப்படி ஊழியம் பண்ண போகிறார், எப்படி நிருபங்களை எழுதினார் தெரியல, எவ்வளோ பணம் செலவு பண்ணார் தெரியல, எந்த டீம் இவருக்கு சப்போர்ட் பண்ணிச்சுன்னு தெரியல. அவருடைய நிருபங்களில் பார்க்கலாம் யார் யாரெல்லாம் பார்க்க வந்தாங்கன்னு நிறைய லிஸ்ட்டு கொடுத்துருக்காரு. எந்த சிசரியால் ஒரு 10 நாளுக்கு முன்னாடி பிலிப் வீட்டுக்கு வந்துட்டு அந்த 4 பெண் பிள்ளைகள்லாம் பார்த்துட்டு தீர்க்க தரிசனம் சொல்கிற பிள்ளைகள்லாம் ப்ரே பண்ணிவிட்டு அகபுன்ற ப்ராஃபட் சொன்னார், எருசலேமுக்கு போகாதான்லாம் சொன்னார். அதே ஊருக்கு வந்திருக்கிறார். ஆனால் இன்றைக்கி பிலிப் வீட்டுக்கு போல. ஒருவேளை பிலிப் வீடு பக்கத்து தெருவில் இருக்கலாம். செசரியாவில் ஜெயிலில் இருக்கார், 2 வருஷம் இருக்கார். வாட் அபவுட் த ஒப்பீனியன்ஸ் ஆஃப் பீப்புள்? ஆளாளுக்கு ஒன்று சொன்னாங்களே, எருசலேம் போகாதீங்க போகாதீங்க போகாதீங்க. ஆளாளுக்கு ஒப்பீனியன் சொல்லுவாங்க பிரதர், ஆளாளுக்கு ஒப்பீனியன் சொல்லுவாங்க சிஸ்டர். வரவங்க போறவங்க சொல்ற ஒப்பீனியனை கேட்டு நடக்கிற கூட்டம் அல்ல ஊழியக்கார கூட்டம், கர்த்தருடைய வாஞ்சையை நிறைவேற்றுகிற கூட்டம். யார் என்ன சொன்னாலும் என் கர்த்தருக்காக நான் கால் எடுத்து வைத்து விட்டேன், பின்னோக்கி பார்க்க மாட்டேன் என்று முடிவெடுக்கிற கூட்டம் தான் இந்த பவுல் அப்போஸ்தலனுடைய கூட்டம். He cared for nobody. He cared only for his savior and his words. அவருடைய இரட்சகராகிய இயேசுனுடைய வார்த்தைக்கு மாத்திரமே செவி சாய்த்தார். Don't be discouraged my people. உங்களை நீங்க சோர்வுக்குள்ள கொண்டு போயிடாதீங்க. ஏன் இப்படி நடக்குது, ஏன் அப்படி நடக்குது, இவர் ஏன் சொல்றார், அவர் ஏன் சொல்றார். None has to say anything against you. உங்களுக்கு விரோதமாக யாரும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, சொல்லுவது நடக்க போகிறதும் இல்லை. What is God saying about you? கர்த்தர் உங்களை பார்த்து என்ன சொன்னார்? நீ ரோமாவிலே எனக்கு சாட்சியாய் நிற்க வேண்டும். You need to stand for me as a witness in Rome. ஜீசஸ் இந்த பூமியை விட்டு போகும்போது சொன்னார், பரிசுத்தாவி உங்களுக்கு வரும்போது பலன் அடைந்து நீங்கள் எருசலேமில் யூதேயாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் என்று சொன்னார். You will be a witness to me. வாங்க நம்மளை அர்ப்பணிக்கலாம். நம்ம எழுந்து நின்று கர்த்தரை ஆராதனை செய்யலாம். ஷீராதா பதரகா தரபதரே பிதிரி ஷேரேரேரேரேரேரே ஓரிகார பாபா 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 நாளைக்கும் பூமி நிலை குலைந்து அழிந்தாலும் என் நம்பிக்கையின் அஸ்திவாரம் அசைந்தாலும், நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து அழிந்தாலும் என் நம்பிக்கையின் அஸ்திவாரம் அசைந்தாலும்,
நான் நம்புவதற்கு ஒன்றும் இல்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவரே. நான் நம்புவதற்கு ஒன்றும் இல்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவரே. நம்புவேன் என் நேசர் ஒருவரை. நான் நம்புவேன் என் நேசர் ஒருவரை. நம்புவேன் என் நேசர் ஒருவரை. நான் நம்புவேன் என் நேசர் ஒருவரை. நான் நம்புவேன் என் நேசர் ஒருவரை. நான் நம்புவேன் என் நேசர் ஒருவரை. What is God saying to us tonight? அன்று ராத்திரியிலே கர்த்தர் பவுல் அருகே நின்று, பவுலே திடன்கொள், be of good cheer. இன்றைக்கி வெள்ளிக்கிழமை 12ஆம் தேதி ஜூன் மாதம் 2026. திடன்கொள், திடன்கொள் மகளே, திடன்கொள் மகனே. எதுக்குப்பா திடன்கொள்ளணும்? டு டூ மை மினிஸ்ட்ரி, டு டூ மை ஒர்க், டு ப்ரீச் காஸ்பல். யூ ஹேவ் டு டெஸ்டிஃபை ஃபார் மீ. திடன்கொள், எனக்கு சாட்சி கொடுக்க வேண்டும். நீ திடன்கொள், எனக்கு சாட்சி கொடுக்க வேண்டும். இன்றைக்கு நான் சொல்லுகிற வார்த்தைகள் உங்கள் மனதை தொடுவதாக. என் மகளே திடன்கொள், நீ எனக்காக சாட்சி கொடுக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க. என் மகனே நீ திடன்கொள், நீ எனக்காக சாட்சி கொடுக்க வேண்டும். எருசலேமில் மாத்திரமல்ல, ரோமாவிலும் எனக்கு சாட்சி கொடுப்பாய். உன் மொழி தெரியாத இடத்தில், பேசுகிற மொழி தெரியாத இடத்தில், புதிய மக்கள் மத்தியில் நீ சாட்சி கொடுப்பாய். ஒரே ஸ்டேட்மெண்ட் தான். ஆசியாவில் மட்டும் இல்ல, வெள்ளக்காரங்கிட்ட கூட நீ எனக்கு சாட்சி கொடுப்பாய். You will stand before those foreigners. Who are those foreigners? The Romans. You will stand. You will bear witness of me. எதுக்குங்க பவுல் ஐரோப்பா போக போறாரு? கிறிஸ்துனுடைய சுவிசேஷத்தை சுமந்து கொண்டு போவாரா? போவாருங்க. ரோமா புரியில் அவர் கால் வைக்கத்தான் போறாரு. அவர் கால் வைத்ததினால் தான் ரோம் ரட்சிக்கப்பட்டது. அவர் அன்னைக்கு போகும்போது ஒரு ஓரத்தில் ஒரு ஜெயிலில் இருந்தார் என்று. ஆனால் சுவிசேஷம் இன்றைக்கு பரவினது. இன்றைக்கு உலகெங்கும் சுவிசேஷத்துக்கு காரணமாக ரோம் இருக்கிறது. அந்த பவுல் தான் நீ மகனே, மகளே. அந்த பவுலுடைய அபிஷேகம் எனக்கு வேணும்னு நீங்கள் ப்ரே பண்ணுங்க. ரீகாதா லா பாஷா தா லா காதா ரா பாதா லா ராதா லா பாஷா. நல்லா தைரியமாக ப்ரே பண்ணுங்க. சோர்ந்து போகாதீங்க. இது திறன் கொள்ளுகிற சமயம். பவுலுக்கு வந்தது போல பாடுகள் நமக்கு எதுவுமே வரல. நாம் திறன் கொள்ளுகிற சமயம். ரீதா நகா ஷா தா லா ரா காதா நா பௌரே தேலை யந்தா பாஷா ரா रे के तेरे रे बोल ले तेरे रे शिकारा दलाबो शीरा दलाबा खरा बदल रबा शेर दिल के देने बुदिनी अंतन बरगा दलबो शरा बदल बदरा गदल बरका दलबा तरग दर बदल गदरबा तार बदल गदर बदलबा तर बदल गदरबा ताल बदर गदरबा शाता लगदर बदलबा तरग दर बदलबा रदल बदर गदरबा शरा बदलबा விசுவாசத்தோட ராத்தல கதரபா தெலே के तेरे बुदिन गदी लबलबद அனுரே அந்த எனக்கு உண்டாகட்டும். நான் திடன் கொள்கிறேன், வார்த்தைக்கு கட்டுப்பட்டு திடன் கொள்கிறேன். நான் சாட்சி கொடுப்பேன், உமக்காக சாட்சி கொடுப்பேன். எருசலேமிலும் கொடுப்பேன், ரோமாவிலும் கொடுப்பேன், எல்லா இடத்திலும் சாட்சி கொடுப்பேன், உமக்காக சாட்சி கொடுப்பேன். சந்தல பதர காதல பதரக தெலே புதிரக தின போட்டரக தலபா ஷதர பதல கதர பதல பதர. எஸ் நவ இப்பொழுதே இயேசுவின் நாமத்தினாலே என்னை அர்ப்பணிக்கிறேன். பவுலின் மீது உள்ள அபிஷேகத்தை பெற்றுக்கொள்கிறேன். பாடுகள், உபத்திரங்கள், நிந்தைகள், போராட்டங்கள் வந்தாலும் கர்த்தருக்காக எழும்புவேன். தேவனுடைய ராஜ்யத்தின் பணியை விட மாட்டேன். ஆண்டவரே என்னை அர்ப்பணிக்கிறேன், என்னை அர்ப்பணிக்கிறேன், என்னை அர்ப்பணிக்கிறேன். ஓ ரே தே லேகதின போ ஷிதலபா கதரபா. என்னை அர்ப்பணிக்கிறேன், என்னை அர்ப்பணிக்கிறேன். நானும் திடன் கொள்வேன். ஆண்டவரே நானும் உமக்கு சாட்சியா இருப்பேன். கையில பைபிள் எடுத்துட்டு நான் சொல்றது சொல்லுங்க. நான் இயேசுவின் நாமத்தினாலே திடன் கொள்ளுவேன். நான் இயேசுவின் நாமத்தினாலே இயேசுக்கென்று சாட்சியா இருப்பேன். இந்த வார்த்தைகள் உங்கள் வாழ்க்கையில பலிப்பதாக. 7 அல்லேலூயா சொல்லி முடிக்கலாமா? அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஷலோம். கடைசி ஆசீர்வாதத்துக்கு நேராக கைகளை விரித்துக் கொள்ளும். ஈவரக்கா அடோனாய் வயீஷ்மரக்கா
Yair Adonai Panav Alaka Vihunaka Isha Adonai Panav Alaka Vayasam Laka Shalom Vayasam Laka Shalom. கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.